வணக்கம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம அன்றாட நம்பிக்கைகளை கொஞ்சம் பலமாகவே அசைத்து பார்க்கக்கூடியது. ஆமா. நீங்கள் ஒரு மீட்டிங்காக தயாராகி கொண்டிருந்தாலும் சரி, இல்ல உங்களை சுற்றி நடக்கும் மனித உறவுகளையும் உலக அரசியலையும் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல புரிஞ்சு கொள்ள நினைத்தாலும் சரி, இந்த உரையாடல் உங்களுக்கானதுதான். சரியா சொன்னீங்க. இன்று நாம் உளவியலுக்கு அப்பாற்பட்ட என்ற தலைப்பில் ஓஷோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு உருகுவேயில் வழங்கிய சொற்பொழிவுகளில் இது பகுதி 18. அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவேயின் புண்டா டெல் எஸ்டே நகரில் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய இந்த உரைகள் உளவியலின் வரம்புகளை ஆராய்ந்து தியானத்தின் பாதையை நோக்கி வழிகாட்டுகின்றன. வாங்க அமைதிக்குள் நுழைவோம். அதாவது இத கேட்கறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அமைதியாக இருக்கும் காலத்தை விட போர் நடக்கும்போது மனிதர்கள் ஏன் அதிக சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உணர்கிறார்கள்? ஒரு நல்ல கேள்வி. அது மட்டுமல்லாம நமது உறவுகள் ஏன் வலது தோளிலிருந்து இடது தோளுக்கு சுமையை மாற்றுவது போல வெறும் தற்காலிக ஆறுதலாகவே முடிந்து விடுகிறது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி போறதுக்கு முன்னாடி உலக அளவுல நடக்கிற வன்முறை, அதாவது பயங்கரவாதத்தின் பரிணாமத்தை பத்தி பேசிடுவோம். அணு ஆயுதங்கள் வந்த பிறகு உலக போர்கள் எப்படி சாத்தியமற்றதாகிவிட்டன அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு முரண்பாடு. உண்மைதான். இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், பயங்கரவாதம் என்பது ஏதோ நேத்திரவு முளைத்த ஒரு தனி நிகழ்வு அல்ல. அது நம் சமூகத்தின் வீழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு. அதாவது பல 100 ஆண்டுகளாக இருந்து வந்த பழைய ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள், உறவுகள் என எல்லாமே தகர்ந்து போய்க் கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்துல நாம் இருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பா. மனிதர்களே வெறும் சதையாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் பொருளாகவும் பார்க்கும் மனநிலை சமூகத்தில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. மனிதனுக்குள் அழிக்க முடியாத எந்த ஆன்மீகத்தன்மையும் இல்லை, அவன் வெறும் பருப்பொருள் என்ற ஒரு எந்திரத்தனமான எண்ணம் வந்துவிட்டால் சக மனிதனைக் கொள்வது ஒரு விளையாட்டாக மாறிவிடுகிறது. இந்த இடத்துல நான் ஒன்னு பதிவு செய்ய விரும்புறேன். வல்லரசு நாடுகள் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்த பிறகு உலக அரசியலில் ஒரு பெரிய சிக்கல் உருவானது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் எந்த நாடும் மிஞ்சப் போவதில்லை, உலகம் முழுவதுமே அழிந்துவிடும். அதனால உலகப் போர் என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆமா, அப்போ அதுவரைக்கும் பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கான செலவில் தயாரித்து குவித்து வைத்திருந்த பழைய ஆயுதங்களை என்ன செய்வது? கடலில் தூக்கி போடுவது மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. அதனால அந்த பழைய ஆயுதங்களை எல்லாம் அணு ஆயுதங்களை வாங்க முடியாத ஏழை நாடுகளுக்கு விற்றுவிட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய பேரழிவின் தொடக்கம்னு தான் சொல்லணும். இதோட விளைவு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்தில்தான் மூலக்கட்டுரையில் சொல்லப்பட்டுள்ள அந்த ஊசி மற்றும் வாள் ஒப்பீட்டை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக துல்லியமான ஒரு உளவியல் மற்றும் அரசியல் பார்வை. ஆமா, எனக்கும் அந்த ஒப்பீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களிடம் உலகையே அழிக்கும் மிகப்பெரிய அணு ஆயுதம் இருக்கலாம். அது ஒரு பெரிய வாள் போல என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு தனிநபர் உங்களுடைய ஒரு முக்கிய கட்டடம் மீதோ அல்லது மக்கள் கூடும் இடத்திலோ ஒரு சாதாரண பழைய வெடிகுண்டை வீசுகிறான். அந்த ஒரு தனிநபரை அழிக்க அரசாங்கம் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு தனி மனிதனுக்காக ஒட்டுமொத்த நகரத்தையும் அழிக்க முடியாது இல்லையா? சரியாக சொன்னீர்கள். அது முற்றிலும் முட்டாள்தனமானது. ஒரு சட்டையை தைக்க ஊசி தேவைப்படும் இடத்தில் வாள் எந்த பயனும் தராது. உங்கள் வாள் உங்களை விட பலாயிரம் மடங்கு வலிமையானதாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய ஊசி செய்ய வேண்டிய வேலையை அந்த வாளால் செய்ய முடியாது. மிகச்சரி. அணு ஆயுதங்களிலிருந்து உலகப் போரை தடுத்ததை தவிர அது தனிநபர் பயங்கரவாதத்திற்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்துவிட்டது. அரசாங்கங்கள் பெரிய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டியதாகிவிட்டது. அந்த பழைய ஆயுதங்கள் இப்போது தனிநபர்களின் கைகளில் கிடைத்துவிட்டன. அப்போ அரசுகளுக்கிடையேயான போர் இல்லை என்றால் மனிதன் அமைதியாக இருக்க வேண்டுமே? ஏன் ஒரு தனிநபர் வன்முறையை கையில் எடுக்கிறான்? இது ஒரு முக்கியமான முரண்பாடு. இதைத்தான் நாம் உளவியல் ரீதியாக அணுக வேண்டும். மனிதனின் அடிமனதில், அதாவது அவனது நனவிலி மனதின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நனவிலி மனம்னா வேற ஒண்ணும் இல்ல. பல ஆயிரம் வருஷங்களா நம்ம மூதாதையர்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு மெமரி கார்டு மாதிரி நம் மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஆமாம், பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் அடிப்படையில் ஒரு வேட்டைக்காரனாகவே இருந்துள்ளான். மாமிசம் உண்பதும் சக மனிதனை வேட்டையாடுவதும் அவனது மரபணுவில் ஆழமாக பதிந்துள்ளது. உளவியலாளர்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 10 முதல் 15 வருடங்களுக்கும் மனிதனுக்குள் ஒரு விதமான கோபமும் வன்முறையும் தேங்கத் தொடங்குகிறது. அதை சுலபமாக வெளிப்படுத்த அவனுக்கு ஒரு போர் தேவைப்படுகிறது. இதை கேட்கிறப்போ எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு.
மக்கள் அமைதி காலங்களில் சலிப்படைந்து காணப்படுகிறார்கள். ஆனால் போர் நடக்கும்போது அதிகாலை எழுந்து செய்தித்தாளை தேடுகிறார்கள், பதற்றத்தோடு வானொலியை கேட்கிறார்கள். அவர்களுக்குள் ஒருவித இருண்ட உற்சாகம் தொற்றுக்கொள்கிறது. 1960களில் நடக்க வேண்டிய 3ஆம் உலகப் போர் அணு ஆயுத பயத்தால் நடக்காததால் அந்த வன்முறை உணர்வு மனிதனுக்குள் அப்படியே தேங்கிவிட்டது. இதை புரிந்து கொள்ள மூலக்கட்டுரையில் உள்ள ஒரு அதிர்ச்சியூட்டும் கதையை நாம் கட்டாயம் விவாதிக்க வேண்டும். ஆமாம், அந்த கடற்கரை கொலைகாரனின் கதை. இதை கேட்கறவங்க ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்கள் ஒரு கடற்கரையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு நாவலில் வரும் கதை. எந்த ஒரு முன்விரோதமும் இல்லாமல் நடக்கும் கொலை இது. அவனிடம் பணத்தை கொள்ளையடிக்கவோ அல்லது பழிவாங்கவோ கிடையாது. அந்த இருவருக்கும் முகம் கூட தெரியாது. நீதிமன்றத்தில் நீதிபதி அவனிடம் ஏன் கொன்றாய் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் கத்தியால் குத்தும்போது அவனது உடலிலிருந்த ரத்தம் பீரிட்டு வந்ததே. என் வாழ்நாளில் நாம் பார்த்த மிக அழகான தருணம் அதுதான். என் வாழ்க்கையே எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் சலிப்பாக இருந்தது. எனக்கு மரண தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, நாளைக்கு எல்லா செய்தித்தாள்களிலும் என் முகம் வரும், மக்கள் என்னை பற்றி பேசுவார்கள், அதற்காகவே இதையெல்லாம் செய்தேன் என்கிறான். இந்த வாதங்கள் எல்லாம் கேட்கும்போது மனித மனம் எவ்வளவு தூரம் சலிப்படைந்து போய் ஒரு வக்கிரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு தெளிவா புரியுது. இந்த மனிதனின் மனநிலையை நாம் மேலோட்டமாக பார்த்து தள்ளிவிட முடியாது. அவனது வழக்கை விசாரிக்கும்போது அவனது முந்தைய வாழ்க்கை வெளிவருகிறது. அவனது தாய் இறந்த அன்று அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இன்று என் காதலியுடன் தியேட்டருக்கு போக டிக்கெட் வாங்கியிருந்தேன். என் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை வீணாக்கவே அவள் இன்று இறந்தாள். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வேறு எந்த நாளிலும் அவள் இறந்திருக்கலாமே என்கிறான். அது மட்டுமல்ல, தாய் இறந்த அன்றே டிஸ்கோவிற்கு சென்று காதலியுடன் நடனமாடுகிறான். இதை கேட்கிற சாதாரண மனிதர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அங்கேயும் அவனது வாதம் விசித்திரமாக ஒரு குரூரமான தர்க்கத்தோடு இருக்கிறது. என் தாய் இறந்துவிட்டால் இனி உயிரோடு வரப்போவதில்லை. நான் 6 மணி நேரம் கழித்து நடனமாடினாலும் 6 வருடம் கழித்து நடனமாடினாலும் அவள் இறந்தது இறந்ததுதான். எப்போது நடனமாடினாலும் அது என் தாய் இறந்த பிறகு நான் ஆடும் நடனமாகத்தான் இருக்கும். எதற்கு அந்த எல்லையை வகுக்க வேண்டும் என்று கேட்கிறான். இந்த தர்க்கம் வெளியிலிருந்து பார்க்க வரியாக தோன்றினாலும் உள்ளே இது முற்றிலும் வறண்டு போன ஒரு மனதை காட்டுகிறது. இவனுக்குள் இருந்த வன்முறை வெளிப்பட ஒரு காரணம் தேவைப்பட்டது. அவனுக்குள் பல தலைமுறைகளாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேட்டைக்காரன் செய்தித்தாள்கள்ல வரணும் என்ற ஒரு அற்ப ஆசைக்காக ஒரு உயிரை பழி வாங்கியிருக்கிறான். வன்முறை என்பது மனிதனுக்குள் ஒருவித போதையாகவே மாறிவிட்டது என்பதை இந்த தனிநபர் பயங்கரவாதத்தின் ஆழமான உளவியல் நமக்கு உணர்த்துகிறது. சரி, இந்த வக்கிரமான மனநிலைக்கு சமூகம் எப்படி காரணமாச்சு? பலாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட மதங்களும் சமூக அமைப்புகளும் இதில் என்ன பங்கு வகிக்கின்றன? இப்போ நாம் பேசப்போகும் விஷயத்தை எந்த ஒரு அரசியல் அல்லது மத சார்புமின்றி நடுநிலையாக மூலக்கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உள்ளபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் பல நூற்றாண்டுகளாக மனிதனின் இயல்பான கொண்டாட்டங்களையும் அவனது சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் தடுத்து நிறுத்தியுள்ளன என்று ஓஷோ ஆழமாக பதிவு செய்கிறார். இயற்கையாக மனிதனுக்கு கிடைத்த உடலின் தேவைகளை, அவனது பாலுணர்வை மதங்கள் ஒரு பாவச் செயலாகச் சித்தரித்தன. நீட்சே என்ற புகழ்பெற்ற தத்துவஞானி இதைப்பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். ஆமாம், மனிதனின் உயிரியல் கூறுகளான பாலுணர்வு போன்றவற்றை மதங்களால் முற்றிலுமாக அழிக்க முடியவில்லை. ஏனெனில் அது மனிதனின் தவிர்க்க முடியாத இயற்கை இயல்பு. ஆனால் அதை ஒரு விஷமாக மாற்றுவதில் அவை வெற்றி பெற்றுவிட்டன என்று அவர் கூறுகிறார். மனிதன் தனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ பழகிவிட்டான். மனிதன் வசதியாக வாழ்வதையும் செல்வந்தனாக இருப்பதையும் கூட பல மதங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானது என்று போதித்தன. இதனால்தான் மனிதனால் இயல்பாக சிரிக்கவோ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கொண்டாடவோ முடியவில்லை. மதங்கள் ஒரு பக்கம் மனிதர்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளிய பிறகு மறுபக்கம் ஒரு வெற்றிடத்தை நிரப்ப கம்யூனிசம் வந்தது. கம்யூனிசம் மதங்களை மக்களுக்கான அஃபின் என்று கூறிவிட்டு சமத்துவம் என்ற கருத்தை முழுவீச்சில் முன்வைத்தது. நீங்கள் ஏழையாக இருப்பதற்கு உங்கள் முற்பிறவி பயன் காரணமல்ல, உங்களை சுரண்டும் பணக்காரர்கள்தான் காரணம் என்று கூறி அவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டியது. ஆனால் இதுவும் உளவியல் ரீதியாக எவ்வளவு பெரிய தவறான வாதம் என்பதை நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். 2 மனிதர்கள்
எப்போதுமே உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ திறமையிலோ 100% சமமாக இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அப்படி இருக்க சமூகத்தில் உள்ள எல்லோரையும் சமமாக கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு மாபெரும் சர்வாதிகாரம் தேவைப்படும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். முதல்ல மதங்கள் குற்ற உணர்ச்சியை விதைத்து சுதந்திரத்தை பறித்தன. பின்னர் அந்த இடத்தில் கம்யூனிசம் வந்து சமத்துவம் என்ற பெயரில் சுதந்திரத்தை பறித்தன. சுதந்திரம் இல்லாமல் மனிதனால் எப்படி மனதார கொண்டாட முடியும்? எப்பொழுதும் ஒருவிதமான கண்காணிப்பிலும் பயத்திலும் வாழும் மனிதனால் எப்படி சிரிக்க முடியும்? அதனாலதான் உண்மையான பயங்கரவாதம் என்பது கைகளின் உள்ள வெடிகுண்டுகளில் இல்லை, அது மனிதனின் இருண்ட நனவிலி மனதில்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஓஷோ கூறுகிறார். இதை சட்டங்களாலோ அரசாங்கத்தின் ஆயுதங்களாலோ சரி செய்ய முடியாது. தியானத்தின் மூலம் மட்டுமே மனதின் ஆழத்தில் உள்ள வன்முறையை சுத்தப்படுத்த முடியும். இந்த கூட்டு கொலைவெறி மற்றும் சமூக கட்டமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுவே ஒரு தனி மனிதனுக்குள்ள அவனோட அன்றாட உறவுகள்ல எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. தன்னைத்தானே நேசிக்க மறந்ததாலதான் மனிதர்கள் உறவுகள்ல துன்பப்படுகிறார்களா என்ற ஒரு பிரபலமான கேள்வி உண்டு. எல்லா சுய முன்னேற்ற புத்தகங்களையும் உன்னை நீ நேசி என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு ஓஷோவின் பதில் முற்றிலும் வேறு கோணத்தில் இருக்கிறது. மனிதன் துன்பப்படுவது தன்னை நேசிக்காததால் அல்ல, உண்மையில் சுயம் அல்லது ஈகோ என்ற ஒன்று அவனுக்குள் இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை, கற்பனையான ஒன்றை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதால்தான் மனிதனுக்கு துன்பம் வருகிறது என்பதுதான் இதற்கு காரணம். இது ஆரம்பத்துல கேட்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நான் யார் என்ற கேள்விக்கு என்னிடம் எந்த பதிலும் இல்லை, எனக்குள் யாருமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள ஒரு அருமையான உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஆமாம், இந்தியாவில் இறந்த உடலை தூக்கி கொண்டு போகும் அந்த ஸ்ட்ரெச்சர் ஒப்பீடு. இதை கேட்கறவங்க உங்க வாழ்க்கையில கூட நீங்க பார்த்திருக்கலாம். 4 பேர் சேர்ந்து ஒரு இறந்த உடலை சுமந்து செல்லும்போது இடது தோளில் வலி ஏற்பட்டால் உடனே அந்த ஸ்ட்ரெச்சரை வலது தோளுக்கு மாற்றுவார்கள். சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் வலது தோளிலிருந்து இடது தோளுக்கு மாற்றுவார்கள். நாம் ஏன் அப்படி தோள்களை மாற்றுகிறோம்? வலி குறையும் என்ற மாயையில்தானே. அந்த சுமையை ஒரு தோளிலிருந்து இன்னொரு தோளுக்கு மாற்றுவதால் உண்மையிலே எடை குறைந்து விடுகிறதா? கட்டாயம் இல்ல. எடை அதே அளவில்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு இடது தோளுக்கு ஒரு சிறிய ஆஸ்வாசம், ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிறது, அவ்வளவுதான். இத அப்படியே நம்ம உறவுகளோட பொருத்தி பார்த்தா நம்ம காதல் மற்றும் தனிப்பட்ட உறவுகளும் இப்படித்தானா? நாம் ஏன் தொடர்ந்து ஏமாற்றம் அடைகிறோம்? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவனிடம் அல்லது ஒருத்தியுடன் மனிதர்கள் காதலில் விழுகிறார்கள். கொஞ்ச காலத்திலேயே ஆரம்பத்திலிருந்த அந்த ஈர்ப்பு குறைந்து அங்கு ஏமாற்றம் வருகிறது. உடனே இவரிடம் எனக்கு செட் ஆகவில்லை, இவர் எனக்கு சரியான நபரில்லை, வேறொரு நபரை கண்டுபிடித்தால் என் வாழ்க்கை முழுமையாகிவிடும், சொர்க்கமாகிவிடும் என்று நம்பி உறவுகளை, அதாவது தோள்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை இன்னொரு கோணத்துல பார்த்தா நம்ம ஈகோ எப்பவுமே ஒரு மாற்று திட்டத்தை ரெடியா வச்சிருக்குன்னு சொல்லலாமா? நாம் எல்லோருமே நமக்குள் ஒரு பொய்யான சுயத்தை சுமந்து கொண்டு திரிகிறோம். உள்ளே எதுவுமே இல்லை, வெறும் வெறுமைதான் இருக்கிறது. அந்த வெறுமையை நிரப்ப இன்னொருவர் வருவார் என்று காத்திருக்கிறோம். ஆனால் வருபவரும் அவருக்குள் எந்த முழுமையும் இன்றி ஒரு பொய்யான சுயத்தை தான் சுமந்து கொண்டு வருகிறார். 2 பொய்யான சுயங்கள் சந்திக்கும்போது ஆரம்பத்துல எல்லாமே அழகா தெரியும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். ஆனா நெருங்கி பழகி அந்த மாயை விலகிய பிறகு அங்க ஏமாற்றமும் சலிப்பும் துன்பமும் மட்டுமே மிஞ்சும். சரியாக பிடித்து விட்டீர்கள். இதனாலதான் மனிதர்கள் உறவுகளில் சேர்வதும் பிரிவதும் மீண்டும் வேறொருவரிடம் செல்வதுமாக தங்கள் வாழ்க்கையை ஒரு சக்கரம் போல சுழற்சிக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக தோள்களை மாற்றுவதால் சுமை குறைவதில்லை. இந்த துன்பத்திலிருந்து விடுபட ஒரே வழி எனக்குள் ஒரு சுயமே இல்லை என்பதை முழுமையாக உணர்வதுதான். சுயம் இல்லை என்றால் அந்த சுயத்தை திருப்திப்படுத்த, அதை பாதுகாத்துக் கொள்ள இன்னொரு நபரின் தேவையும் அங்கு இருக்காது. தேவையில்லாத இடத்தில், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இடத்தில் எழும் காதல் மட்டுமே தூய்மையானதாக, எவ்வித நிபந்தனையும் இல்லாததாக இருக்கும். சரி, இந்த சுயம் அல்லது ஈகோ அப்படிங்கிற மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அதை எப்படி அழிப்பது? இதற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் மூலக்கட்டுரையில் சொல்லப்பட்டுள்ளது. சீனாவை ஆண்ட மாபெரும் பேரரசர் வு மற்றும் இந்தியாவிலிருந்து சென்ற ஜென் குரு போதி தர்மர் இவர்களுக்கிடையே நடந்த அந்த தீவிரமான சந்திப்பு. அது மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக நிகழ்வு. பேரரசர் வு புத்தரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தனது நாடு முழுவதும் புத்த மதத்தை பரப்பியவர். பல ஆயிரக்கணக்கான பௌத்த மடாலயங்களை கட்டியவர். இந்தியா முழுவதும் இருந்து பல அறிஞர்கள் சீனாவுக்கு சென்றார்கள்.
ஆனால் பேரரசருக்குள் ஒரு மிகப்பெரிய தவிப்பு, ஒரு வெற்றிடம் அப்படியே இருந்தது. நான் பல நூல்களை படித்துவிட்டேன், பல அறிஞர்களிடம் கேட்டுவிட்டேன். ஆனால் எனக்குள் இருக்கும் இந்த சுயத்தை, இந்த ஈகோவை எப்படி அழிப்பது என்று மட்டும் எனக்கு தெரியவில்லை என்று அவர் பல வருடங்களாக குழம்பி போயிருந்தார். அந்த நேரத்தில்தான் ஒரு உண்மையான ஞானி போதிதர்மர் சீனாவுக்கு வருகிறார் என்ற செய்தி நாடு முழுவதும் பரவுகிறது. பேரரசர் தானே நேரில் சென்று எல்லையில் அவரை மிக பிரம்மாண்டமாக வரவேற்கிறார். தன்னிடம் உள்ள அந்த நீண்ட கால கேள்வியை போதிதர்மரிடம் கேட்கிறார். என் சுயத்தை நான் எப்படி அழிப்பது? எனக்கு அமைதி வேண்டும் என்று. அதற்கு போதிதர்மர் சொன்ன பதில் பேரரசரை மட்டுமல்ல, சுற்றியிருந்த எல்லோரையும் நடுங்க வைத்துவிட்டது. உனது சுயத்தை நிரந்தரமாக அழிக்க நான் தயார். ஆனால் அதற்கு நீ நாளை அதிகாலை 4 மணிக்கு எந்த காவலர்களும் இன்றி தனியாக நான் தங்கியிருக்கும் மலைக்கோயிலுக்கு வர வேண்டும். உன்னிடம் எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். ஒரு சக்கரவர்த்தியை பார்த்து, அதுவும் சொந்த நாட்டில், சாதாரண ஒரு துறவி இப்படி கூறுவது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! பேரரசருக்கு இரவு முழுதும் தூக்கமே வரவில்லை. இந்த ஆள் பார்ப்பதற்கு பைத்தியம் போலவும் மூர்க்கமாகவுமே இருக்கிறானே, அதிகாலை 4 மணிக்கு தனியாக கூப்பிடுகிறானே, இவன் என்ன வேண்டுமானாலும் செய்வானே என்று அஞ்சினார். பல ஜென்மங்கள் தியானம் செய்தால் மட்டுமே சுயம் அழியும் என்று இத்தனை காலம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவன் என்னடா என்றால் நாளை அதிகாலையிலேயே முடித்து விடுகிறேன் என்கிறானே என்று குழம்பினார். ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் போதிதர்மரின் கண்களில் இருந்த அந்த அதிகாரமும் ஒளியும் பேரரசரை எப்படியோ அங்கு செல்ல வைத்தன. அதிகாலை 4 மணிக்கு கடும் குளிரில் மலைக்கோயிலின் கதவை தட்டுகிறார் பேரரசர். உள்ள போதிதர்மர் கையில் ஒரு பெரிய தடியுடன் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவர் பேரரசரை பார்த்து சொல்கிறார், என் முன் சம்மணமிட்டு அமர்ந்து கொள், கண்களை மூடி உனக்குள் தேடிப்பார், அந்த சுயம் எங்கே ஒளிந்திருக்கிறது என்று தேடு, அதை அப்படியே கெட்டியாக பிடித்துக்கொண்டு என் முன் வா, நான் எனது இந்த தடியால் அதை இப்போதே கொன்று விடுகிறேன் என்கிறார். இது ஒரு மிகப்பெரிய தியான நுட்பம். பேரரசர் தன் கண்களை மூடிக்கொண்டு தனக்குள் ஆழமாக தேடுகிறார். அது சாதாரண தேடல் அல்ல. போதிதர்மர் எப்போது வேண்டுமானாலும் தலையில் தடியால் அடிப்பார் என்ற ஒரு பயம் கலந்த உச்சக்கட்ட விழிப்புணர்வு அங்கே இருந்தது. அதனால் அவர் மூளை முடுக்கெல்லாம் சல்லடை போட்டு தேடுகிறார். அவரது மொத்த கவனமும் ஆற்றலும் அந்த தேடலில் மட்டுமே குவிகிறது. அந்த தீவிரமான தேடலில் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்க நேரமில்லை. எண்ணங்கள் மெல்ல மெல்ல மறைகின்றன. முழுமையான ஒரு அமைதி அங்கே உருவாகிறது. 2 மணி நேரம் கழித்து சூரியன் உதிக்கும்போது பேரரசரின் முகத்தில் அதுவரை இல்லாத ஒரு புதிய பிரகாசம். அவர் மெதுவாக கண்களை திறந்து போதிதர்மரை பார்த்துச் சொல்கிறார், நான் எவ்வளவு தேடியும் அது கிடைக்கவில்லை, அது எனக்குள் இல்லை என்று. அதற்கு போதிதர்மர் மெலிதாகச் சிரித்துக்கொண்டே, பார்த்தாயா, நான் அதை என்றென்றைக்கும் அமைதியாக்கிவிட்டேன். நீ இத்தனை காலமாக உனக்குள் திரும்பி பார்க்காததாலதான் சுயம் என்பது இருப்பதைப் போல ஒரு மாயை உனக்குள் உருவாகியிருந்தது. இப்பொழுது நீ திரும்பி பார்த்து தேடியதும் அந்த மாயை உடைந்துவிட்டது என்று கூறுகிறார். இது எவ்வளவு பெரிய உண்மை! நாம் அந்த சுயத்தை தேடாத வரைதான் அது அங்கே இருப்பதான பாவனையில் நம்மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. அதை உற்று நோக்கினால் அங்கே ஒன்றுமே இல்லை என்ற நிதர்சனம் புரியும். இதை உணர்ந்த பேரரசர் போதிதர்மரின் கால்களில் விழுந்து வணங்குகிறார். என் வாழ்க்கையில் இதுவரை நான் அனுபவிக்காத ஒரு முழுமையான விடுதலையை, அமைதியை இப்போது நான் உணர்கிறேன் என்கிறார். இந்த சுயமற்ற நிலைதான் மனிதகுலத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. இந்த விவாதத்தோட சுருக்கமே இதுதான். உலக போர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமது தனிப்பட்ட உறவுகளில் ஏற்படும் விரிசல்களாக இருந்தாலும் சரி, இது அனைத்திற்கும் அடிப்படை காரணம் நமக்குள் இருக்கும் அந்த கற்பனையான சுயமும் பல தலைமுறைகளாக நாம் தேக்கி வைத்திருக்கும் வன்முறையும் தான். இதை உணர்ந்து அந்த சுயமற்ற நிலையை நாம் எட்டும்போது மட்டுமே மனிதகுலம் உண்மையான அமைதியை காண முடியும். நமது நனவெளி மனதை சுத்தப்படுத்த தியானம் ஒன்றுதான் சிறந்த வழி என்பதை இந்த உரை மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்களுக்குள் இருக்கும் அந்த சுயம் அல்லது ஈகோ என்பது வெறும் மாயை என்றால், இத்தனை வருடங்களாக கோபப்பட்டதும் காதலித்ததும் காயப்பட்டதும் யார்? சற்று கண்களை மூடி உங்களுக்குள் தேடிப் பாருங்கள். அங்கே உண்மையிலேயே யாராவது இருக்கிறார்களா, அல்லது போதிதர்மர் காட்டிய அந்த முடிவற்ற அமைதி மட்டும்தானா? இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல குடிக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.